शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणबद्धतीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பித்ருபூஜா அப்படின்னு இன்னைக்கு நம்ம இந்த தலைப்பை பார்க்க போகிறோம். பொதுவாகவே பித்ருபூஜா எப்போ பண்ணுறது, பித்ரு வழிபாடுகள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு பார்க்க போகிறோம். யார் யார் தர்ப்பணங்கள் ஸ்ரார்த்தங்கள் பண்ணலாம் அப்படின்னாக்க, முதல்ல அப்பா இல்லாதவா தான் பண்ணணும். யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னாக்க, யார் ஒருத்தவனுக்கு அப்பா இல்லையோ அவனுக்கு தான் அதிகாரம் வர்றது பித்ரு பூஜை பண்ணுறதுக்கு. அதாவது தர்ப்பணங்கள் ஸ்ரார்த்தங்கள் இதே மாதிரி காரியங்கள் பண்ணுறதுக்கு யாருக்கு அப்பா இல்லையோ அவருக்கு தான் அந்த பித்ரு யஜ்ஞம் பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரம் வர்றது. இப்போ பொதுவாக ஒரு அமாவாசை வச்சுண்டாக்க தர்ப்பணம்னு பண்ணுறோம். அது முக்கியமா அப்படின்னு கேட்டாக்க, ரொம்ப முக்கியமான தினம் அப்படின்னாக்கா அது பித்ருக்களுக்கு அமாவாசை அப்படின்னு தான் சொல்கிறா. அதாவது ஒரு மாதத்தில் எடுத்துட்டாக்க 2 பட்சம் அப்படின்னு வர்றது. ஒன்று கிருஷ்ண பட்சம், இன்னொன்று சுக்ல பட்சம். அதை தான் தேய்பிறை வளர்பிறை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கிருஷ்ண பட்சத்தில் வரக்கூடியது தான் அமாவாசை. முதல்லேருந்து பிரதம த்விதீயை திருத்தீயை சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்தசி அமாவாசை அப்படின்னு இந்த கிருஷ்ண பட்சத்தில் வர்றது. அதே மாதிரி இந்த சுக்லபக்ஷத்தில் பார்த்தாக்க பிரதமையிலேருந்து ஆரம்பித்து பௌர்ணமி வரையும் பூர்த்தியாகிறது. அதாவது இது எந்த பேஸ் தேய்பிறை வளர்பிறை அப்படின்னு எதை நம்ம குறித்து சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ வளர்பிறை பார்த்தாக்கா சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தியாகி ரொம்ப பௌர்ணமி அன்றைக்கி ரொம்ப பிரகாசமாக இருப்பார். இந்த பௌர்ணமி எடுத்துட்டாக்க தெய்வங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அப்படிங்கிறது இந்த பௌர்ணமி பருவகாலம் அப்படின்னு பேர். அதே மாதிரி இந்த அமாவாசை அப்படின்னு எடுத்துட்டாக்க பித்ருக்களுக்கு ரொம்ப வசத்தியான தினம் இந்த அமாவாசை தான். இதுவும் ஒரு பர்வ தினம் அப்படின்னு சொல்கிறது. பொதுவாகவே நம்ம மனுஷெல்லாம் ஒரு நாளைக்கு 2 வேளை ஆகாரம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பூஜை பண்ணுறது அதெல்லாமே மாதத்துக்கு ஒரு தடவையான இந்த பௌர்ணமியான இந்த அமாவாசை பிரதம பௌர்ணமி பிரதம வரும்போது தெய்வங்களுக்கு ஆராதனை பண்ணுறோம். இதே மாதிரி இந்த அமாவாசை ஆரம்பது மாதத்துக்கு ஒரு நாளான பித்ரு யஜ்ஞம் பண்ணணும், பித்ரு பூஜை பண்ணணும், ஸ்ரார்த்தங்கள் தர்ப்பணங்கள் அன்னைக்கு பண்ணணும். இதுதான் சொல்லும் போதே வேதம் சொல்கிறது, தஸ்மாதஹரஹர் மனுஷ்யா அஷனமிச்சந்தே அர்த்த மாசே தேவா ஜித்யந்தே மாசி பித்ருபிய கிரியதே அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையான பித்ருக்கள் ஆராதனை பண்ணணும். அப்படிங்கும்போது இங்கே ஒரு மாதம் அப்படிங்கிறத அவளுக்கு ஒரு தினம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் வரக்கூடியது தான் இந்த அமாவாசை. இந்த அமாவாசை எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, தரிசஸ்ரார்த்தம் அப்படின்னு சொல்கிறா. ஒரு ஸ்ரார்த்தமாக பண்ண சொல்லியிருக்கா. ஒரு தவசம் அன்னைக்கு பண்ணணும். அது பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னையோடைய காலத்தில் அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமம். அப்படிங்கும்போது ஒரு திரதர்ப்பணமாக பண்ணுறோம், எல்லுஞ்சலமாக விடுறோம் பித்ருக்களுக்கு. இந்த ரொம்ப பசியில் இருக்கக்கூடிய அந்த பித்ருக்களுக்கு எல்லஞ்சலமும் விட்டு அவளுடைய பசியை தீக்கிறோம், அவகிட்டேருந்து ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு பஞ்சபாண்டவர் மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர் வனவாசம் போகிறா. இப்படி போகும்போது வனவாசத்தில் இருக்கும்போது அந்த யுதிஷ்டிரருக்கு மனசு சஞ்சாலத்திலேயே இருக்கு. இது மாதிரி அமாவாசை போகிறது, திதிகள் போகிறது, பித்ருபூஜா எதுவுமே பண்ணலை, ஸ்ரார்த்தகர்மா எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்கு. அப்படி பகவான் வியாசர் அப்போ யுதிஷ்டிரனுக்கு உபதேசம் பண்ணுறார், ஒரு கதையை சொல்கிறார். ஒரு ராஜாங்கம் இருந்தது. அந்த ராஜாங்கத்தில்
சுமதி அப்படின்னு ஒரு ராஜா, அவர் தான் அந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார். அந்த ஊருக்கு, அந்த தேசத்துக்கு ஒரு துர்பிக்ஷம், சரியானபடி ஆகாரம் இல்லை, தீர்த்தம் இல்லை, ஜலம் இல்லை, எதுவுமே இந்த வஸ்துக்கள் அந்த ராஜ்யத்தில் எதுவுமே இல்லை. அங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டுட்டே இருந்தா. அப்படின்னு இவாளுக்கு ரொம்ப கவலையாகவே இருந்தது. இந்த தேசம் எப்போ ஒரு சுபிக்ஷமாகிறது அப்படின்னு ஒரு கவலை. மக்கள் எல்லாமே ரொம்ப சிரமப்பட்டுட்டே இருந்தா. வயசானவா, குழந்தைகள் எல்லாமே சிரமப்பட்டு இருந்தா. அப்போ என்ன காரணம் அப்படின்னு போய் பார்த்தாக்கா, அந்த ராஜா கிட்ட போய் சொல்கிறா, பெரிய ரிஷிகள்லாம் பார்த்துட்டு நீ பித்ருகர்மா பண்ணுறதில்ல, ஸ்ரார்த்த கர்மா, திலதர்ப்பணங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல, அதனால இந்த தேசத்துக்கு ஒரு துர்பிக்ஷமானது ஏற்பட்டிருக்கு, மக்கள்லாம் அதனால ரொம்ப சிரமப்படுறா. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னாக்கா, நீ போய் ஸ்ரார்த்த கர்மாவோ திலதர்ப்பணங்களோ விட்டு போனதெல்லாம் போய் பண்ணிவிடு அப்படின்னு அந்த ரிஷிகள்லாம் அந்த சுமதி அப்படிங்கிற ராஜாவுக்கு உபதேசம் பண்ணுறா. அதாவது பெரியவா பொதுவாகவே சொல்வா, யதா ராஜா ததா பிரஜா அப்படின்பா. ஒரு ராஜ்யத்தில் ராஜா எப்படி இருக்காரோ, ராஜா சௌரியமாக க்ஷேமமாக இருந்தாக்கா அந்த ஊரும் க்ஷேமமாக இருக்கும் அப்படின்பா. அந்த அதே ராஜா அங்கே அவர் சௌரியமாக இல்லை, அவர் கஷ்டப்படுறார் அப்படின்னாக்கா அந்த தேசத்துக்கும் அந்த கஷ்டம் உண்டு. அப்படிங்கிறதுனால இந்த ரிஷிகள்லாம் அந்த ராஜா கிட்ட சொன்னதுனால அவர் போய் பித்ருயஜ்ஞம் பண்ணுறார். பித்ருயஜ்ஞம் பண்ணி கொஞ்ச நாளில் அந்த தேசத்துக்கு ஒரு சௌக்கியமானது, ஜலம் கஷ்டம் நிவர்த்தியாச்சு, அன்ன கஷ்டம் நிவர்த்தியாச்சு. அந்த தேசம் ரொம்ப ஒரு சௌக்கியப்படிக்கு அது வந்தது. எதனால் அப்படின்னாக்க இந்த பித்ருகர்மா பண்ணுறதுனால தான். அதே மாதிரி அந்த வியாசர் அந்த யுதிஷ்டிரருக்கு சொன்னதுக்கப்புறம் இந்த யுதிஷ்டிரரும் அந்த வனவாசத்தில் எதே மாதிரி பண்ண முடியுமோ அதே மாதிரி அந்த ஆச்சாரத்தை அவர் கடைப்பிடித்தார். அதே மாதிரி இதை பார்த்துட்டு வர வரிசையில் மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர் வனவாசம் போயிருந்தா. அவள் வனவாசத்தில் இருக்கும்போது யுதிஷ்டிரருக்கு ஒரே மனசு சஞ்சாலம். என்ன சஞ்சலம் அப்படின்னு கேட்டாக்க, அமாவாசை போகிறது, திதிகள்லாம் போகிறது, பித்ரு பூஜை எதுவும் பண்ணலை, ஸ்ரார்த்த கர்மா எதுவும் பண்ணலை, திலதர்ப்பணங்கள் எதுவும் இல்லை, பித்ருக்கள் ரொம்ப பசியோடு இருப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசில் ஒரு எண்ணம். அப்போ வியாச பகவான் யுதிஷ்டிரருக்கு ஒரு உபதேசம் பண்ணுறார். அது என்ன அப்படின்னாக்க, ஒரு தேசம் இருந்ததாம். அந்த தேசத்தில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு பேர் சுமதி என்று பேர். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாராம், இந்த தர்மத்துக்கு அவருக்கு அமைச்ச ஒரு தர்மத்தில் அவர் இல்லை. இந்த திதிகள் வந்தாக்க ஸ்ரார்த்தம் பண்ணுறதில்ல, அமாவாசை வந்தால் திலதர்ப்பணம் பண்ணுறதில்ல, மகாலய பட்சம் வந்தாக்க பித்ருக்களுக்கு பூஜை பண்ணுறதில்ல, ஆராதனம் பண்ணுறதில்ல அப்படின்னு அந்த ராஜா இந்த தர்மத்தை எதுவுமே கடைப்பிடிக்கலை. அதனால என்ன ஏற்பட்டது அப்படின்னாக்க, அந்த தேசத்துக்கு ஃபுல்லும் துர்பிக்ஷம் ஆயிடுத்தான். சரியானபடி ஜலவசதி கிடையாது, அன்ன சமர்த்தி கிடையாது, ஒரே பஞ்சங். அந்த ஊர் முழுக்க ஒரு தரித்திரமாகவே இருந்துதான். அந்த ஊர் ஜனம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நிறைய ரிஷிகள் பெரியவாகிட்டெல்லாம் ஆலோசனை பண்ணி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுட்டு அந்த ராஜாவை பார்க்க போனாலாம். அந்த சுமதி என்ற ராஜாவை பார்த்து, பெரியவா இந்த ரிஷிகள்லாம் அவள் உபதேசம் பண்ணுறா, நீ இந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறதில்ல, ஸ்ரார்த்த கர்மா பண்ணுறது கிடையாது, இதே மாதிரி அனுஷ்டானங்கள் இல்லாமல் போயிடுத்துனாக்க இந்த தேசம் துர்பிக்ஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ராஜா சரின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு இந்த பித்ரு பூஜா பண்ணார். அமாவாசை வந்தாக்க திலதர்ப்பணங்கள், ஸ்ரார்த்தங்கள், அவருடைய திதி வந்தாக்க ஸ்ரார்த்தங்கள்லாம் பண்ண ஆரம்பித்து அந்த தேசத்துக்கு ஒரு சுபிக்ஷம் ஏற்பட்டது. அதனால் நம்மளுக்கு ஒரு தர்மத் இருக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம கடைப்பிடிச்சே தான் ஆகணும். இது நம்மளுடைய ஒரு கடன். பொதுவாகவே வேதம் சொல்கிற போது சில பேருக்கெல்லாமே சொல்கிறது, வா பிறந்தோடனே கடனோட தான் பிறக்கிறா அப்படின்னு. ஜாயமானோ வை பிராமணஸ்திரிபிர் நவாஜாஜதே பிரம்மச்சர்யேன ரிஷிபியா யஜ்ஞேன தேவேபியா பிரஜயா பித்ருபியா அப்படின்னு இந்த 3 கடனுடைய தான்
இந்த பூமியில் பிறக்கும் போதே அந்த கடனுடைய தான் அந்த மனுஷனும் பிறக்கிறான் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தர்மத்தில் இருக்கிறவாளுக்கு இதை சொல்கிறது. அதே மாதிரியே மகாபாரதத்தில் பார்த்தாக்க கர்ணன் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த கர்ணன் அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? தானப்பிரபு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். தானத்துக்கு கர்ணனை மிஞ்சி வேற யாருமே கிடையாது இல்லையா? அப்படிங்கும்போது இந்த பூலோகத்தில் ஜீவதசையெல்லாம் முடிச்சுட்டு கர்ணன் தேவலோகத்துக்கு போகிறார். ஏன்னா வசத்தியான ஒரு ஆத்மா இல்லையா கர்ணன்? அவர் தேவலோகத்துக்கு போகிறார். தேவலோகத்துக்கு போயிட்டு தேவேந்திரனை பார்க்குறார். தேவேந்திரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, ஒரு பக்கம் தங்கம் இன்னொரு பக்கம் வெள்ளியெல்லாம் நிறையா வச்சுட்டோ, ஹே கர்ணா இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கர்ணனுக்கு புரியல, இதை எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு தேவேந்திரன்கிட்ட கேட்குறார். தேவேந்திரன் அதுக்கு சொல்கிறார், நீ இவ்வளோ தானங்கள் பண்ணியிருக்க, அன்னதானம் பண்ணலையே அப்படிங்கிறார். அப்புறம் கர்ணனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அவர் திருப்பியும் கேட்குறார், எனக்கு ஒரு 15 நாள் அவகாசம் கொடு அப்படிங்கிறார். அந்த 15 நாள் அவர் கர்ணன் பூலோகத்துக்கு வரார். அந்த 15 நாள் என்ன அப்படின்னு கேட்டாக்கா மகாலய பட்சம். மகாலய பட்சம் இருக்கக்கூடிய அந்த 15 நாள் ஃபுல்லும் அன்னதானம் பண்ணுறார் கர்ணன். எதனால அப்படின்னாக்கா, பித்ருக்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறது எள்ளுஞ்சலமும் திலோதகம் அப்படின்பா. அதே மாதிரி அன்னம், இதனால்தான் பித்ருக்களை சந்துஷ்டிப்படுத்த முடியும். அப்படிங்கும்போது அன்னதானம் ரொம்ப முக்கியம். அன்னத்தை போட்டு திருப்தி ஆனாக்க பித்ருக்களும் திருப்தி ஆவா அப்படின்னு அர்த்தம். எதனால அப்படின்னாக்க, இந்த திலோதகமும் அன்னத்தாலையும் பித்ருக்களை சந்துஷ்டி பண்ணுறதுனால நம்மளுக்கு அவளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. பொதுவாகவே இப்போ ஏதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, ஆற்றுல அடுத்தது வாரிசு இல்லை, பெரியவாளுக்கெலாம் உடம்பு போட்டு படுத்துறது, ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கோம் அப்படின்னாக்கா, இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஜாதக தூக்கின்ற ஒரு ஜோசியரை போய் பார்க்குறோம். அவர் ஜோசியர் உடனே சொல்கிறார், பித்ருதோஷம் இருக்குது, போய் திலோகமம் பண்ணுங்கோ அப்படிங்கிறார். நம்மளும் ராமேஸ்வரம் அங்கே இங்கே போயிட்டு திலதர்ப்பணத்தை பண்ணிவிட்டு திலஹோமத்தை பண்ணிவிட்டு வரோம். எதனால அப்படின்னு கேட்டாக்கா, இதெல்லாம் நம்ம ஒரு ப்ராப்பராக இது பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நம்மளுக்கு வர்றது. இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சுட்டே வந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அடுத்த சந்ததிகள் உற்பத்தி ஆகிறதோ, உடம்புக்கு வியாதி வர்றதோ, மனசு கஷ்டப்படுறதோ, எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. இதெல்லாம் பொதுவாகவே நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு சேர 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 நம்மளுக்கு சுபிக்ஷம் நிறையா ஏற்படும். மனக்லேஷங்கள் இருக்காது, மனசு சந்தோஷமாக இருக்கும். அதாவது இப்போ நம்ம போகிறோம், நம்மளுக்கு நிறையா சம்பாதிக்கிறோம், எவ்வளோ பைசா இருந்தாலுமே ஒரு மனசு சந்தோஷம், உட்காந்து சாப்பிட்டாக்க நல்லா படுத்து தூங்கணும் இருக்கணும். அது எப்போ ஏற்படும் அப்படின்னாக்க, இதே மாதிரி கர்மாலாம் நம்ம விடாமல் பண்ண தான் நம்மளுக்கு சௌபாகியம் ஏற்படும். அதே மாதிரி மகாபாரதத்தில் பார்த்தாக்க யுத்தம் ஆரம்பித்த நாள் அப்படின்னாக்கா அது அமாவாசை. இதனுடைய கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். பஞ்சபாண்டவருக்கும் துரியோதனனுக்கும் யுத்தம் நடக்கணும் அப்படின்னு பேச்சுவார்த்தைகள் பயின்றிருக்கு. அது என்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்க்குறா. இப்போ சகாதேவன்கிட்ட கேட்குறா. சகாதேவன் பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு அமாவாசை அன்னைக்கு ஆரம்பித்தாக்க நம்மளுக்கு தான் ஜெயம், நம்மளுக்கு தான் வெற்றி அப்படின்னு சகாதேவன் சொல்லிடுறார். துரியோதனன் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறார், களபலி கொடுத்துட்டு யுத்தத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, இந்த சதுர்தசி அப்படிங்கிற ஒரு திதி, அதாவது அமாவாசைக்கு முதல் நாள் இருக்கக்கூடிய திதி, அந்த திதி அன்னைக்கு ஒரு கரையோரம் நதியோரம் உட்காந்துட்டு தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கார். திலதர்ப்பணம் எள்ளுஞ்சலமும் விட்டுருக்கார் பித்ருக்களுக்கு. பார்க்குறவாளுக்கு அத்தனை பேரும் ஆச்சரியமாயிடுத்து. இன்னும் அமாவாசையே வரலையே, இப்போ தானே சதுர்தசி இருக்குது, அமாவாசை வரலையே, கிருஷ்ணர் எப்படி தர்ப்பணம் பண்ணுறார் அப்படின்னு ஒன்னே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், இன்றைக்கி தான் அமாவாசையா அப்படின்னு. மேலேருந்து தேவர்கள்லாம் பார்க்குறா, சூரிய சந்திரன் பார்க்குறார். எல்லாருக்கும் சந்தேகம் வந்தோடனே அந்த சூரிய சந்திரனே கிருஷ்ணர்கிட்ட கேட்குறார், என்ன கிருஷ்ணா இன்னைக்கு சதுர்தசி, இன்னும் அமாவாசை பொழுது வரலையே, அமாவாசை வந்தால் தானே திலதர்ப்பணம் அப்படிங்கிறார். அவர் ஸ்ரார்த்த கர்மா அப்போ தானே பண்ண முடியும் அப்படிங்கிறார். இப்போ கிருஷ்ணர் அவர்கிட்ட கேட்குறா, அமாவாசைனா என்ன அப்படிங்கிறார். சூரியனும் சந்திரனும் எப்போ சேர்றதோ அதுதான் அமாவாசை அப்படிங்கிறார். அதுதான் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்தாச்சே, இதுதான் அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பித்ரு பூஜையை பண்ணிவிட்டு மேற்கொண்டு அன்றைக்கி யுத்தத்தை ஆரம்பிக்கிறா.
இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னாக்கா, அமாவாசை அன்னைக்கு ரொம்ப எந்த வேலையாக இருந்தாலும் முதல்ல பித்ரு பூஜை பண்ணிட்டு தான் மேற்கொண்டு வேறு எதுவாக இருந்தாலும், அதாவது இப்போ தர்ப்பணம் இப்போ வந்து நம்ம பண்ண முடியல, இந்த இருக்கிற இடத்துல ஒரு நிர்பந்தம் அப்படின்னாக்க வேறு எந்த இடத்துல பண்ணுறது அப்படின்னாக்க, நதிகள் கரை, இப்போ ஒரு காவேரியோ கங்காவோ அதே மாதிரி ஒரு நதி ஓரத்தில் நதி தீரத்தில் பண்ணலாம், இல்லை ஒரு விஷ்ணு பாதத்தில் பண்ணலாம், விஷ்ணு சன்னதியில் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணாக்க ரொம்ப புண்ணியம் ஜாஸ்தி. இப்போ நம்ம காஷி போகிறோம், கஜா போகிறோம், ராமேஸ்வரம் போகிறோம், அதே மாதிரி நம்ம தேசத்தில் எடுத்துட்டாக்க சதலபதி அப்படின்னு ஊர் இங்கே பூந்தோட்டம் பக்கத்தில் இருக்குது. அது பேர் தான் சொல்வா திலதர்ப்பணபுரி அப்படின்பா. அங்கே போய் பண்ணாக்க ரொம்ப விசேஷம். திருவன்காடு விஷ்ணு பாதம், அந்த இடத்துல போய் பண்ணாலும் ரொம்ப விசேஷம். சதலபதியில் தான் ராமர் போய் அங்கே போய் சார்த்தம் பண்ணுறதா புராணங்கள் நம்மளுக்கு சொல்கிறது. அதே மாதிரி இந்த ஒரு வருஷத்தில் 12 மாதங்கள் வர்றது, அதில் 12 பௌர்ணமி 12 அமாவாசை. சில வருஷங்களில் ஒரே மாதத்தில் 2 பௌர்ணமி வரும், 2 அமாவாசை வரும். அது பேர் என்ன சொல்வா அப்படின்னாக்கா மலை மாதம் அப்படின்னு சொல்வா. அதில் பண்ணலாமா அப்படின்னாக்கா தாராளமாக பண்ணலாம். ஒரு மாதத்தில் வந்து 2 அமாவாசை வர்றது அப்படின்னாக்கா 2 அமாவாசையும் பண்ணி தான் ஆகணும். அதுலேயும் ரொம்ப விசேஷமாக சொல்கிறது உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு ரொம்ப வசத்தியான புண்ணிய காலம். இப்போ நம்ம எந்த கர்மா பண்ணாலுமே அதை சூரியனை பேஸ் பண்ணி தான் பண்ணிட்டுருக்கோம். இப்போ தை மாதம் வர்றது அப்படின்னாக்கா தை மாதத்துலேருந்து 6 மாதம் உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு பேர். இப்போ உத்தராயண புண்ணிய காலத்தில் பார்த்தாக்கா என்ன அப்படின்னாக்கா சூரியன் வந்து வடக்க நோக்கி போகிறார் அப்படிங்கிறதுக்கு தான் உத்தராயணம். அது தை மாதம். அதனால் தை மாதப்பரப்புக்கோ தை அமாவாசைக்கோ ரொம்ப விசேஷமான தினம். அதே மாதிரி தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னாக்க தெற்கு திசையில் அப்படி நகர்ந்து போகிறார் சூரியன் அப்படிங்கிறது தான் தட்சிணாயன புண்ணிய காலம். அதுதான் இந்த ஆடி அமாவாசையிலேருந்து ஆரம்பிக்கிறது. ஆடி மாதப்பரப்பு அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னாக்கா மகாலய பட்சம். இந்த 15 நாளும் பித்ருக்கள் வந்து இந்த பூலோகத்தில் வாசம் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறா. இந்த 15 நாளும் ரொம்ப வசத்தியான தினம். இந்த விசேஷமான தினங்கள்லாம் பண்ணாக்க நம்மளுக்கு அபரிமிதமான பலன் அப்படின்னு சொல்கிறா. இந்த பலனை வந்து நம்மளால் கணக்கே பண்ண முடியாதான். இப்போ ஒரு சாதாரண நாளில் பண்ணுறதுக்கும் விசேஷமான நாளில் பண்ணுறதுக்கும் புண்ணிய பலன் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் ஒருத்தவாளுக்கு சாதம் போடுறதோ, சார்த்த கர்மா பண்ணுறதோ, திலதர்ப்பணம் பண்ணுறதோ, ஒரு கோ சம்ரக்ஷணை பண்ணுறதோ, இல்லை ஒரு கோசாலைக்கு போயிட்டு அந்த சம்ரக்ஷணத்துக்கு என்ன பொருட்கள் தேவையோ அதை கொடுக்குறதோ, இதெல்லாமே ரொம்ப விசேஷம். எல்லாமே பண்ணால் புண்ணியங்கள் ஜாஸ்தி. அதே மாதிரி அமாவாசைன்னா திலதர்ப்பணம், அந்த திதினாக்க ஸ்ரார்த்தம், அதே மாதிரி புரோட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய பட்சம், நம்ம இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இதே மாதிரி பித்ருபூஜைகள் தினத்தை அத்தனையுமே நம்ம அனுஷ்டிச்சுண்டு நம்ம பித்ருப்பிரசாதத்தை நம்ம வந்து எடுத்துண்டு நம்ம மேலும் மேலும் சௌக்கியமாக இருந்துண்டு நம்ம அடுத்த சந்ததிக்கும் நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுத்துண்டு இந்த கர்மாவை நம்ம விடாமல் பண்ணணும் அப்படின்னு இதோட முடிச்சுக்கிறேன். ராதே கிருஷ்ணா. சத்குரு மகாராஜ் கி ஜெய்.